தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் படம் ஆன்லைனில் லீக் ஆனதே இல்லை. படம் ரிலீஸுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் மட்டும் தான் லீக் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரேட்டட் சைட்ஸில் வந்து ஃபுல் படத்தையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய ஷாக்கை தான் வந்து இது கொடுத்துருக்கு. என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டு பைரேட்டட் சைட்ஸாக இருக்கட்டும், ட்விட்டரில் ஷேர் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் பண்ணாலும் அதை தாண்டி தான் வந்து நிறைய இடத்துல வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒன்ஸ் ஷேர் ஆயிடுச்சுன்னா என்னதான் பிளாக் பண்ணாலும் மறுபடியும் வந்து அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு அஃபிஷியலாகவே இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா January 14th, அதாவது ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா January 9th தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ Jan 14th அன்னைக்கு, அதாவது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே Jan 14th அன்னைக்கு ஒரு வெர்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த லீக் வீடியோல எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லீக் ஆன வீடியோல பார்த்தீங்கன்னா April 8th, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டேட் பார்த்தீங்கன்னா April 8 அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த வீடியோவை யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு, அதாவது மெயின் சோர்ஸ் யார் வந்து இந்த லீக் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதாகவும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்க இந்த வீடியோஸ் அண்ட் பைரேட்டட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா 500 கோடி போட்டு இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 பேர் மேல இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு படத்தை பண்ணி வீணா போகக்கூடாது. ஸோ ஜனநாயகம் படத்துக்கும் தளபதி விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இது பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.